நினைச்சதெல்லாம் ராமன் நடத்தி கொடுப்பான். அந்த நம்பிக்கை தான் பொதுவா சரணாகதி அப்படின்னாலே நம்பிக்கை சரண், அதுக்கு அடிப்படை அதுதான். பொதுவா நம்ம என்ன பண்றோம், எல்லாம் ஒருத்தர் நம்புறோம். லோகத்துல நம்புறோமே எல்லாரையும், அவ வழியை நம்புறோமே. ராமனை நம்ப வேண்டாமா? ராமாயணத்தை நம்ப வேண்டாமா? அந்த ராமனை நம்பினவா யாரும் வீண் போனதே கிடையாது. உலகம் உண்டானனால இன்னி பற்றியும் ராமாயணம் படித்த குடும்பங்கள் சௌக்கியமா வச்சுட்டு இருக்கான் ராமன். அண்ணா சொல்லுவார், என் குழந்தைகள்லாம் ராமாயணம் தான் படிக்க சொன்னேன். அவ பாவ உபன்யாசம் பண்ணா கூட படிக்க சொன்னது ராமாயணம் தான் அப்படின்னு அண்ணா என்கிட்ட விஷயத்துல தனியா சொல்றான். காரணம் என்ன, அண்ணா குடும்பமும் நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணுதானே. எல்லாரும் பெரியவாளு அனுசரிச்சு ராமாயணத்தை படிச்சு குடும்பங்கள் க்ஷேமமா இருக்கக்கூடிய குடும்பங்கள் அப்படிங்கும்போது வாழியடி வாழியான பார்த்து குழந்தைகளுக்கு இந்த ராமாயணம் கிடைக்கணும், அவளுக்கு இதுல ஸ்ரத்தாபக்தி வரணும். எப்படி நடக்கிறது கொண்டுன்றதுல ராமாயணம் அதிசய ஆச்சரியமா இருக்கு. வேதம் வேதம் அது வேதத்துக்கு அங்கம். இப்படி பொதுவாக சொல்லுவா, வேத பாராயணம் நடந்திருக்கு, ராமாயணம் நடக்கிறது அப்படின்னா இதுதான் நம்ம பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஏன்னா வேதாத்தியனம் குடும்பமா இருக்கிறதுனால அவனுக்கு அதுதான் தனம். ராமாயணம் கிடைச்சிருக்கு, அது ஒரு தனம். ரெண்டு தனமும் இருக்கிறதுனால ஒரு பக்கம் ராமாயணம், ஒரு பக்கத்துல வேத பாராயணம். இப்படி எல்லாம் நடந்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை பிரார்த்தனை பண்றது தானே ராமாயணத்துடைய பலன். அதனால இந்த ராமாயணத்துக்கு கடைசியில பல சுத்தி சொல்றார். 14 வருஷம் சுத்தி கைகேயி அம்மா சொன்ன வார்த்தைக்காக ஒரு மதிப்பு கொடுத்து, அப்பா சொன்ன வார்த்தைக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வந்தது, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சுவாமி வர ஒரு புறத்தான் எடுத்துட்டாச்சுன்னா அதுல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் உண்டு. பெரியவாள்லேருந்து அப்படி எல்லாரும் அட்வைஸ் பண்றா. வசிட்டர்லேருந்து எல்லாரும் சொன்னா, ராமா நீ வந்துரு, பரதனோட வந்துரு, பரதன் பிரார்த்திக்கிறான், நீ ஏத்துனா தப்பே இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு குரு, உங்க அம்மாவுக்கு குரு, உனக்கு குரு நான் தான். அதனால நான் சொல்லிட்டேன்னா குரு வாக்கியம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றார். அப்பவும் ராமன் சொல்றாங்க, நான் குரு வாக்கியம் தான், நீ சொல்றதை கேட்கதான் கேட்கிறேன். ஆனா நான் எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே, 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு, அந்த வீரராமான்னு விட்டு டப்புனு வாயை மூடிவிட்டார். ஏன்னா குரு என்ன சொல்றாரு, சத்தியம் பதா தர்மஞ்சரான்னு சொல்லி தரணும். பிதிர்வாக்கியத்தை வீரனான்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் குரு இல்லை. அதனால வசிஷ்டரையும் பகவான் தன்னுடைய பிரதத்தினால, தன்னுடைய தபசுனால 14 வருஷ காலத்துல காட்டுக்கு போகணும்னு எதுக்குன்னா ராவண பல பர்யந்தமான அந்த காரியங்கள் தேவதைகள்லாம் பிரார்த்தித்து அதுக்காக அவதாரமே. பட்டாவளி முன்னாடி அப்புறம் போகக்கூடாதுன்னு எல்லாரும் விட்டு கைகை வரணம் வாங்க வச்சு 14 வருஷம் காட்டுக்கு போற மாதிரி மாதிரி தண்டகாலத்தில் உள்ள ரிஷிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து மோட்டருக்கு போறவாடா போங்கோடு என்னோட இருக்கிறவா இருங்கோ அப்படின்னு குரங்குகள்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு பட்டாபிழகத்துக்கு அயோத்தியிலேருந்து திரும்பி வர ராவணன். என்னது இப்பதான் சொன்னேன், ஆமா ராவண ஆயுதத்துக்கு சீதம்மாவை அழைச்சிட்டார். ஜில்லுன்னு விமானத்தை வந்து அண்ணா வந்து இறங்குற மாதிரி இறங்கிடுவார். எப்பவுமே அண்ணா எப்படின்னா இந்த டைம்னா டைம் பஞ்சுவாலிட்டி அண்ணாட்ட கருதுகிறோம். டைம்னு உபன்யாசத்துக்கு அயோத்தியா மண்டபத்தில் வந்து இறங்குறான்னா டான் வந்துடும் அந்த பட்டாபிழகத்துக்கு. அப்படி பகவான் வந்து விமானத்தை வந்து இறங்குறார். இறங்கும் போது எல்லாருக்கும் ஆசை, ராமனை நம்ம தான் போய் முதல்ல பார்க்கணும், நம்ம தான் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நிற்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய கூட்டமே நிற்கிறது. வசிட்டர்லேருந்து எல்லா பெரியவாளும் நந்திகிராமத்தை காத்துட்டு இருக்கா. ஆரோக்கிய தலையில வச்சுட்டு பரதன் காத்துட்டு இருக்கான். பக்தி பிரக்வ விபீஷணார்பித கரண்யஸ்தைக ஹஸ்தாம்புஜகாயா சுக்ரீவேன புரோ நிவாரித ஜனஹான்யா சௌமித்ரிணா ருத்ருதகாய பக்தி பிரஹ்வ விபீஷண அர்ப்பித கரண்யஸ்தைக ஹஸ்தாம்புஜகா. அந்த விமானம் வந்து நிற்கிறது பரதனை பார்க்கணும்னு விபீஷனுக்கு ஆசை. ஏன்னா இப்ப பார்த்தாலும் ராமன் வந்து பரதன் பரதன் பரதன்கிறாரு. நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, இங்க குளிச்சுட்டு அயோத்திக்கு போகலான்னு சொன்னா அவனை பார்க்க பிறகுதான் எனக்கு ஸ்நானம், நமே ஸ்நானம் பகுமதம். பட்டாபிஷேகத்துக்கு நீ எல்லாம் ஏற்பாடு பண்றா, அவங்க காத்துட்டு இருக்கான். அங்கே பிடிவாதம் பண்ணிட்டு வந்தாரு அந்த பரதன் இப்ப ஏற்பட்டவன். ராமனுடைய தம்பின்னா அப்பேற்பட்டவர். சுவாமி அடிக்கடி நினைக்கிறாருன்னா அவளுக்கு ஏதோ விசேஷம் இருக்கணும், அவரை பார்க்கணும்னு அவர் வந்து வழியில வந்து நின்றுன்றார். சில பேர்லாம் வழியிலேயே நின்றுருவார். அண்ணன் நாகர்கோன்னு சொன்னா கூட காலையிலே விழாது, அப்படியே தன்னை மறந்துடுவார். அது மாதிரி இந்த விபீஷணன் வந்து விமானத்திலேருந்து இறங்க ராமன் அவங்க வழியில நின்றுட்டாருன்னா ராமனும் வந்தாச்சு, அவன் அதுவும் இருக்கிறான், பாதுகை வச்சு நிற்கிறான், இறங்கணும், என்ன பண்றதுன்னு பார்த்தார். இங்க வா அப்படின்லாம் கூப்பிட்டா அசம்பியமா இருக்கும். யாரை எப்படி கௌரவிக்கணும்னு ராமனுக்கு நல்லா தெரியுதுனால அவருடைய தோல்ல போய் கையை வச்சார்.
சுவாமி கையை வச்ச உடனே யாரு எடுத்து தோலை அழுத்துறான்னு பார்த்தா அவருடைய கை. அண்ணா வந்து திடீர்னு தொட்டுட்டானே எப்படி இருக்கும், அப்படியே உடம்பெல்லாம் ஷாக்கா இருக்கும், இன்பம் ஷாக்கா இருக்கும். அது மாதிரி அவர் தொட்ட உடனே அப்படி பக்தி பிரஹ்வ விபீஷண அர்ப்பிதகர. இந்த பிரஹ்வம் வந்து வினயம் எப்ப வந்ததுன்னா சுவாமி தொட்டதுனால. ஏற்கனவே வினயம் தான் விபீஷணன். அந்த வினயத்துல இப்ப என்னடா அதிகமான வினயமாக ஆகி நின்றுன்றதோ அப்படி குனிஞ்சுட்டாராம். அப்படி நின்றுட்டு இருக்கார், வழி விடுறார். சுவாமி இங்கிருந்து இறங்குறார். சௌமித்ரினா அனுத்ருதகா. அண்ணா இறங்கின உடனே டக்குனு தான் இறங்கணும். சில பேர்லாம் எல்லாரும் இறங்கட்டும் அப்புறமா அப்ப ஒண்ணு கைங்கரிய பராளா இருக்கிறவா பின்னாடி வரக்கூடாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா சௌமித்ரினா அனுத்ருதா. கூடவே லட்சுமண சுவாமி மூட்டையெல்லாம் அள்ளி போட்டு வந்துட்டார். என்ன மூட்டைன்னா 14 வருஷமா ராமன் உபயோகப்படுத்தின மாரபுரி, அந்த கமண்டலு தீர்த்தங்கள், சீதம்மாவுக்கு இருந்தது எல்லாத்தையும் மூட்டை கட்டினேன். அயோத்தி வந்தது இதற்கு எரிய வேண்டியதான். இல்ல இல்ல 14 வருஷம் ஆச்சுன்னு இருந்தது, அதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசைன்னு அண்ணாவுடைய வியாக்கியானம். அதனால சௌமித்ரினானு திருதாக சுக்ரீவேன புரோடிவாரித ஜனா. மேலேந்து இறங்குற ராமன் பிறகு லட்சுமணன் வர விபீஷன் அப்படி நின்று இருக்கா. சுவாமி கீழே இறங்கினா அதுக்குள்ள இந்த குரங்கு ஜனங்கள்லாம் கிட்டக்க வந்து மோதரும். வழி விட்டாதானே. அதனால பார்க்க நாகரிகம் தெரிஞ்ச மாதிரி இப்படி இருக்காளே, அதுக்கு ராம பிரேம தான் காரணம். ஜனங்களுக்கு தோஷம் சொல்லக்கூடாது. ராமனிடத்துல 14 வருஷமா எப்படி தவிச்சிருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்படின்னு புதுசா ஒரு மனுஷன் வந்து விரட்டுறார். பார்த்தா இதுடா நம்ம ராமன் நம்ம இவர் புதுசா வந்துறாருன்னு பாக்குறா. இது புது వ్యక్తిயா இருக்கனால அவர்கிட்ட ஒரு மரியாதை. அதனால எல்லாரும் நம்புறான். அதனால சுக்ரீவன புரோ நிவாரண சௌமித்ரினானுத்ருதக. அவர் வழிவிட சுவாமி இறங்கினார். கீழே இருக்கிறார். சம்பிராமியது பரதேன சமர்ப்பிதா. சம்பிராமியது பரதன். சம்பிராமியம்னா ஒரே டென்ஷன். பரதனுக்கு ரொம்ப டென்ஷன். நம்ம தலையில வச்சுட்டு இருக்கோம், அண்ணா வரா, கீழே வந்து பாதத்தை வைக்க கூடாது, அதுக்கு முன்னாடி பாதுகையை கொடுத்து விடணும்னு அவர் என்ன பண்றாரு, பாதுகையை எடுத்தார். அண்ணாவுடைய நீங்க என்ன பண்ணுவா, கையில எடுத்துருந்தார். அண்ணாவை கைலாகமா அழைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. அதனால பக்கத்துல சதுர்த்தி பாதுகைன்னு கொடுத்தார். அப்புறம் பாதுகையை வாங்கிட்டு அவர் பண்றாரு, நம்ம பரதன் தனியா போறாருன்னு அவர் எப்பவுமே இருப்பார். அதனால அவர் என்ன பண்றாரு, யாரோ பார்த்தாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டார். பார்க்காமையே கொடுத்துட்டார். அவர் யாருன்னா வசிஷ்டரா. அண்ணாவுடைய வியாக்கியாரம். வசிஷ்டருடைய கைக்கு ராமன் பாதுகா விடுது. பரதன் நமஸ்காரம் பண்ணினா ராமனை பாதுகா பாதுகைங்கிறார். திரும்பி வந்துருக்கணும், பாதுகா பாதுகா பாதுகைங்கிறார். அவரு எல்லாமே சப்ராமிகா. அப்புறம் வசிஷ்டருடைய கைக்கு விடுது. உடனே ஒரு பாஞ்சு பரவின்னு வந்தானா. இல்ல ராமன் பார்த்துட்டா நினைச்சு பாரு, ராமனுடைய வசிஷ்டன் தொட்டாருன்னா ராமன் ஏத்துக்கணுமே. அவர் ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்கிறார். ஆனா ராமன் ஏத்துக்கிற மேல ஒரு பயம் வந்துருது. அதனால சம்பிராமியது பரதோபனி சத்ரான அர்ப்பித அங்கயா அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிற. அந்த பரபரப்பு பரதனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு அண்ணாவுடைய அப்படி வந்து இந்த பாதுகையே அவருடைய சேர்த்தார். அவருக்கு ரொம்ப அழகா அந்த பாதுகை குழந்தை பண்ணியிருக்கான். தன்னோட அன்பை எப்படி அப்படி பார்த்தா ஒரே தேவ சரணாக அவளே கொடுத்தாங்க. அப்படி அப்படி அடக்கூடிய என்னுடைய ஹிருதய ஆத்மதிவான பேசி ராஜா இறங்கி ஜகா பாக்குறாளா கைகை. அவன் எப்படி இருக்கான்னா சிறுசை கைகை காமுக்கனா இருக்கானா, பணத்துல இருக்கானா, தாயா தந்தை எப்படி எதிர்பார்க்க அந்த குழத்தனா இருக்கணும்.
என் குழந்தை வந்து கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறத காட்டும் நல்ல புத்தியோட என் குழந்தை சாத்துக்குளத்துல பழகணும் அப்படின்னு தான் எந்த தாயாரும் பாரத புண்ணிய பூமியில பிறந்தவா அப்படிதான் நம்மளுடைய பிராச்சீனமான சம்பிரதாயத்தை வந்தவள்லாம் எல்லாரும் ஆசைப்படுவா தன் குழந்தை அப்படி இருக்கணும். அது மாதிரி கைகேயிமா தன் குழந்தையாகிய பரதன் ராமபக்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இதான் டெஸ்ட் வச்சிருவோம், அவருக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுப்போம், ராஜ்ய காமுகனா இருக்கானா அல்லது ராமபக்தனா இருப்பான். அவன் எப்பேற்பட்டவன் அந்த பரதாழ்வான் 14 வருஷம் நெருப்புல நிற்கிற மாதிரி நின்றுண்டு தவிச்சுட்டு இருந்தார். இப்ப ராமன் வந்த உடனே ராமனிடத்துல அர்ப்பிக்கிறார். சிற செஞ்சலிமாதாய் கைகையானந்தவர்தனா பபாஷே பரதோஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். ராமனை பார்க்கிற பபாஷே, பரதா ஜேஷ்டம் ஜேஷ்டனான அண்ணாவை பார்க்கிறார். ராமம் சத்யபராக்கிரம், ராமன் ரொம்ப அழகா இருக்க, ஒரு சொல்லுக்கும் ரொம்ப அழகு. ராமன்னா அழகியவன்னு ஒரு அர்த்தம். ராமனை பார்த்தா அப்படி பார்த்தா என்ன ஜடாபாரம் போட்டுன்னு இருக்கார். அந்த ராமனை பார்த்து இன்னும் அப்படியே இருக்காரு. என்ன அவர் எதை போட்டுனாலும் அழகுதான், அழகனுக்கு எல்லாமே அழகுதானே. பூஜிதா மாமிகா மாதா. ராமன் எப்பேற்பட்டாலும் சத்திய பராக்கிரமம், சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவன். திரிகாலத்தையும் இந்த பராக்கிரமம் வந்து குறையாதது. ஒரு நாள் தெம்பா இருந்தார், இன்னைக்கு ரொம்ப முடியல படுத்துட்டு இருக்காருங்கிறதே கிடையாது. ராமனை நினைச்ச வாழ்க்கை தெம்பு வந்துவிடும்னா அப்படி இருக்கும்போது ராமன் சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவன். ராமன் சத்திய பராக்கிரமம். அந்த ராமனை பார்த்து பரதன் பிரார்த்திக்கிறான், அண்ணா நீங்க சொன்னபடி பூஜிதா மாமிகா மாதா. முதல் வார்த்தை சொல்றான், எங்க அம்மா நான் பூஜை பண்ணியிருந்தேன். ஏன்னா ராமன் கடைசியா சொல்றார், நீ கைகையை நிந்தித்து ஏதாவது பண்ணினேன்னு தெரிஞ்சா நான் வரமாட்டேன் அப்படின்றார். அம்மாவை பூஜை பண்ணணும் அப்படின்னு சுவாமி சொன்னதுனால பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம்மே தத் ததாமி புனஸ்துபியம் யதாத்வம் அததாமே. நீங்க எப்படி எனக்கு கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுக்குறேன். அப்படியே கொடுக்குறேன்னா கிருத்தம் தசகுணம் மயான்னு வேற அடுத்ததுல சொல்றார். இது பன்மடங்கு பெரிதாயிருக்கு உங்களுடைய கிருபையினால. ஜனத்தொகையிலையும் பன்மடங்கு பெருகிடுத்தோ, ஐஸ்வர்யம் நிறைய காசு படங்கள்லாம் அபிவிருத்தி ஆயிடுது. எல்லாம் அபிவிருத்தியாக ஆக்கி செழிப்பாக ஆகி ராமனுக்கு கொடுக்குறார். ராம ராஜ்யத்துக்கு என்ன ஒரு பெருமையோ அதை விட பெருமை பாதுகா சாம்ராஜ்யத்துக்கு அப்படின்னு நம்ம அண்ணா சொல்லுவார். பாதுகா அப்படி ஒரு நேர்மையோட ராஜ்யத்தை நடத்திருக்கு. ஏன்னா பின்னாடி ராமராஜ்யத்துல கூட இழிவா பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தான்னு தானே உத்தரகாண்ட கதையை ஆரம்பிக்கிறது. சீத்தன்னு ஏன்னா அந்நியன் வீட்டுக்கு போன பொட்டாட்டியை சேர்த்து வச்சுக்கிற ராமன் நினைச்சியாடான்னு ஏதோ பேசிவிட்டான். அவனே அப்புறம் ஃபீல் பண்றான், அழறான், கதறான், எல்லாம் இருக்கு. சொன்னது சொன்ன வார்த்தை தானே, எப்படி இந்த வார்த்தை வாயில வரலாம்? ராமனுடைய ராஜ்யத்துல கூட அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் இருந்ததுனால தானே உத்தரகாண்டமே வந்தது. அது இடமையில வரைக்கும் 14 வருஷம் இந்த பரதனுடைய ராஜ்யத்துல ஒருத்தராவது என்ன அண்ணனாய் தம்பியா என்ன நடத்தது அப்படின்லாம் ஒத்துழைமையே அப்படி சொல்ல. அவளுடைய ஒற்றுமையை பார்க்கறா, பிரேமையை பார்க்கறா. ஐயோ அந்த பக்தி நமக்கு வரலையேன்னு எல்லா ஜனங்களும் கதறின்னு இருக்கு. 14 வருஷம் அரசனை வழி அவ்வழி மக்கள் அப்படின்னா அரசன் அப்படி இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு மோடி பெரியவருடைய ஞாபகம் தான் வந்து எத்தனை சிவ பூஜை கையில் அங்கே போனால் காசிக்கு போனால் சிவ பூஜை பண்ணுறார், அயோத்தி போனால் ராமனை பூஜை பண்ணுறார். எப்போ பார்த்தாலும் மனசனால ராமனை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். போகிற இடங்கள்லாம் ஜெயம், போகிற இடங்கள்லாம் அவருக்கு பெரிய பெரிய பட்டங்கள்லாம் கிடைக்கிறது. இப்படி ஒரு வைபவத்தோடு இருக்கக்கூடிய அவர் தான் 500 வருஷமா தபசு இருந்து இந்த ராஜ்யத்தை இந்த ஜென்ம பூமியில ராமன் கோயில் வருமானு எல்லா பெரியவாளையும் எதிர்பார்க்கும் போது அது ஒரு 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 வாய்ப்பு ஏற்படுத்தி கோர்ட்டில் அப்படி ஒரு தீர்மானம் வந்து அதை வந்து அழகா நடத்தி ராமலாலாவுக்கு ஒரு கோவிலையும் கட்டி அந்த ராமனை இங்கே ஆக்ஷனும் தவிர்த்திடும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க ராமன். அப்படி ஒரு வைபவத்தை நடத்துறாலே ராஜாக்கள்னா அப்படி இருக்கணும், தர்மாத்மாக்களாக இருக்கணும். பரதன் அப்படி இருந்ததுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டா. பரதன் ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா, ராமன் ஏற்றுட்டார். ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிட்டு வஸ்திராபரணங்கள்லாம் தரிச்சுட்டு ராமலட்சுமணர் பண்டிதை பார்த்தோதான் பரத சத்துருனாலே பண்ணிட்டாலாம். பிராத்திரி சகிதோ ராமஹா கிருத கௌதுக மங்களா. இது ரொம்ப அழகான அண்ணா ஒரு வியாக்கியானம் பண்ணுவா. இந்த ஜட்டாசோதனை ராமன் பண்ணிட்டார், உடனே லட்சுமணன் பண்ணிட்டார். அண்ணா பண்ணிட்டு அண்ணா 2 பேரும் பண்ணிட்டான்னு உடனே பரதன சத்ருகனும் பண்ணிட்டுட்டான். அங்கே பார்த்துருக்கிற சுக்ரீவா அவளுக்கெல்லாம் கூட ஆசையாக இருந்ததான். சில பேர் ஷேரிங் பண்ணிட்டாங்க, அவளுக்கு இங்கே பண்ணிட்டேன் நானும் போய் இருக்கிறேன்னு. அது மாதிரி இந்த பாடல்கள்லாம் கூட அவள்லாம் ஸ்நானம் பண்ணினா அலங்காரங்கள் பண்ணிட்டா அப்படின்னு அண்ணாவுடைய பாவம். அது சொல்லுவா அண்ணா. எல்லாரும் ரெடி ஆகிட்டா. வாசலில் வந்து விமானம் நிற்கிறது, தேர் நிற்கிறது. பரதன் வந்து பிரார்த்திக்கிறான், அண்ணா ராஜ்யத்துக்கு வரணும்னு. அந்த ரதத்தில் ராமன் ஏறிட்டார். ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி சுமந்திரதார் தேரை ஓட்டினார். அவர் ஓட்டி ஓட்டி ராமனை காலத்தில் தான் கொண்டு விட்டார்.
இப்ப மறுபடியும் ஆக்ஷன் போறாரு, என்ன பண்ணுவாரோ? சில பேருக்கு கைராசின்னு இருந்தா அவ தான் காரியம் பண்ணணும். சில பேர்கிட்ட கொடுத்தா அது வந்து விபரீதமா கொடுமோ நினைச்சுனாரோ தெரியல. பரதன் அப்படி நினைப்பானான்னு தெரியல. ஆனா சில பேர் வியாக்கியானம். அப்ப பரதன் என்ன பண்ணா, அந்த சுமந்திரன் ஆகிட்டு தான் தேர்ல உட்காண்டான். தேரை ஓட்டி ராமன் ஆட்சியில் வர. அதுக்கு இப்ப இது மாதிரி இருந்ததுக்காக என்னாச்சுன்னா, இந்த சுமந்திரனுக்கு மனசுல ஒரு தாபம் இருக்கும் இல்லையா? பட்டாபத்துக்கு காட்டில் கொண்டு விட்டவனும் சுமந்திரன் பேரு, ராமன் ஆட்சியில் வரவன் சுமந்திரன் ஆக வேண்டாமா அப்படின்னு ஒரு தாபத்தோடையே இருந்து அந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவியில அக்ரூரா பிறந்து பிருந்தாவனத்திலேருந்து மதுரைக்கு ஆக்ஷன் வர. காட்டுலேருந்து நாட்டுக்கு தானே வரணும். அந்த பிருந்தாவனம் காடு, அதுல கிருஷ்ணனை போய் ஆக்ஷன் வந்து பிருந்தாவனத்திலேருந்து மதுரையில கொண்டு விட்டார்னு இந்த அக்ரூராகமனத்துக்கு அண்ணாவுடைய வியாக்கியானம் அப்படி சொல்லுவா இந்த கதையை. அதனால பெரியவா ஆசைப்பட்டு நடக்கலேன்னு நினைக்காதீங்கோ, உடனே ராமன் நடத்தி கொடுப்பார். இப்பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவிலேன்னு கிடைக்கும். அப்படி தபஸ் பண்ணி காத்துட்டு இருந்தார் சுமந்திரர். ஆக பரதன் தேரை ஓட்டினா ராஜவீதி வழியா வருது. எல்லாரும் ஸ்வாகதம் தே மகாராஜா கௌசல்யானந்த வர்தனா அப்படின்னு எல்லாரும் ராமனுக்கு ஜெயகோஷம் பண்றார்கள். எல்லாரும் ராமனையே பார்த்துட்டு இருக்காங்க. நராஹா மோதகஸ்தாச்ச ராமஸ்ய புறத்தோ எயுகு. ராஜாவை பார்க்க போனா மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துட்டு போனோம். ஒரு பெரியவா வரனா மங்கள திரவியங்கள்லாம் சொல்லுங்க இல்லையா? கல்யாணம்னா நல்ல நிறைய சீர்தனங்கள்லாம் கையில் வச்சுட்டு போறாளே, அது அது மாதிரி பெரியவா வரும்போது ராமன் வரும்போது அயோத்தியெல்லாம் மக்கள்லாம் நிறைய குழக்கட்டை பண்ணி எடுத்துருந்தாலும். கிருஷ்ணாவதாரத்துல கூட கண்ணன் சொன்னா, நம்ம எல்லாம் மதுரைக்கு போகிறோம், மகாராஜாவை பார்க்க போறோம், குழக்கட்டை பிடிக்கும் மாமாக்கு, அதனால பண்ணிக்கோங்கன்னா. அப்படி பெரியவாள்லாம் ராஜாக்களை பார்த்தா குழக்கட்டையோட போவோம், மோதகத்தோட கூட. அந்த